வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏலாதி பற்றி பார்க்கலாம். 10 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயரால் பெயர் பெற்ற நூல்களுள் ஏலாதியும் ஒன்றாகும். 10 கீழ்கணக்கு நூல்களுள் மருந்து பெயரால் பெயர் பெற்ற நூல்களுள் ஏலாதியும் ஒன்றாகும். ஏலாதி என்பதனை ஏலம் ப்ளஸ் ஆதி என பிரிப்பர். ஏலாதி என்பதனை ஏலம் ப்ளஸ் ஆதி என பிரிப்பர். அதாவது ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது, அதாவது ஏலத்தை முதலாக உடையது என்பது பொருள். தமிழ் மருத்துவத்தில் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களும் மனித உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும். தமிழ் மருத்துவத்தில் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களும் மனித உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும். அதுபோல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள 6 கருத்துக்களும் மனிதனின் அறியாமை என்ற நோயை நீக்கக்கூடியது. ஏலாதி அந்த 6 கருத்துக்களும் மனிதனுடைய அறியாமையை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலை தமிழருக்கு அருமருந்து போன்றது என்றும் அழைப்பர். ஏலாதியை தமிழருக்கு அருமருந்து போன்றது என்று அழைப்பர். 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி. 4 அடியில் 6 கருத்துக்களை கூறுவது ஏலாதி. 5 கருத்துக்கள் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம், 3 கருத்துக்கள்னா திரிகடுகம். இந்நூல் சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்ற கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார் என்ற கருத்து இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்நூலில் சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட மொத்தம் 81 வெண்பாக்கள் இருக்குது. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார் என்ற கருத்து இந்நூலில் இடம்பெற்றுள்ளது. மேலும் உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என்பதை பற்றி 21 பாடல்கள் சொல்லுது. என்னது? உணவு கொடுப்பதே உயர்வான அறம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பாடல்கள்? 21 பாடல்களில் சொல்லியிருக்காங்க. இந்நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியர். இந்நூலை இயற்றியவர் யார்? கனிமேதாவியர். மேலும் இவர் 10 கீழ்கணக்கு நூல்களுள் திணைமாலை 150 என்ற நூலையும் சமண சமயத்தை சார்ந்தவர். யாரு? கனிமேதாவியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயத்திற்கு உரிய அறக்கருத்தாவது கொல்லாமை ஆகும். சமண சமயத்திற்கு உரிய அறக்கருத்து எது அப்படின்னா கொல்லாமை ஆகும். கனிமேதாவியர் வடபுலமை மிக்கவர். எனவே தனது நூலில் வட சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். வடமொழி புலமை மிக்கவர், அதனால வட சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியுள்ளார். கனிமேதாவியர் 9 என்ற எண்ணை குறிக்க தொண்டு என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறாரு. யாரு? கனிமேதாவியர். 9 என்ற சொல்லை குறிக்க தொண்டு, 9 என்ற எண்ணை குறிக்க தொண்டு என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏலாதியில் இடம்பெற்றுள்ள சிறப்பு தொடர்கள் பற்றி பார்க்கலாம். பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி. வாயிழந்த வாழ்வினார். அடுத்தது என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. சாவது எளிது அரிது சான்றாண்மை நல்லது. மேவல் எளிது அரிது. கடம்பட்டார் காப்பு இல்லார். கைத்து இல்லார். மண்மேல் படையராய் வாழ்வார் பயின்று. சாதல் பொருள் கொடுத்தல் இன்சொல் புணர்வு உவத்தல். இதெல்லாமே ஏலாதியில் சொல்லியிருக்காங்க. பொய்தீர் புலவர் பொருள் புரிந்தாராய்ந்த. மைதீர் உயர்கதியின் மாண்புரைப்பின். நாளும் விருந்து ஏற்ப விண்ணோர் விரைந்து. இருதல் இல்வாழ்வே இனிது. அடுத்தது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற ஏலாதி பற்றி பார்க்கலாம். வணங்கி வலியொழுகி
மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாம். இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணைத்து. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா வணங்கி அப்படின்னா பிறர்க்கு பணிந்தும், வழி ஒழுகி அப்படின்னா நல்வழியில் நடந்தும், மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா மாண்புடைய சான்றோருடைய அறிவுரைகளை பின்பற்றியும், நுணங்கி நூல் நோக்கி அப்படின்னா நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும். அடுத்தது இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய். இந்த நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். அந்த வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்லிட்டு 7ஆவதில் சொல்கிறாங்க. அடுத்தது நிலையான செல்வத்திற்கான வழி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிலையான செல்வத்திற்கான வழி: தாய் இழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினார். தாய் இழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினார், வணிகம் போய் இழந்தார், கைத்தூண் பொருள் இழந்தார், கண் இழவர்க்கு ஈந்தார், வைத்து வழங்கி வாழ்வார். தாயிழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினார், வணிகம் போய் இழந்தார், கைத்தூண் பொருள் இழந்தார், கண் இழவர்க்கு ஈந்தார், வைத்து வழங்கி வாழ்வார். தாயை இழந்த குழந்தைக்கும், தாயை இழந்த குழந்தைக்கும், தலைவனை இழந்த பெண்டாட்டிக்கும், தாயை இழந்த குழந்தைக்கும், தலைவனை இழந்த பெண்டாட்டிக்கும், பேச்சு இல்லாத மூங்கைகளுக்கும், அதாவது மூங்கை அப்படின்னா ஊமை, பேச்சு இல்லாத மூங்கைகளுக்கும், வாணிகம் போய் பொருள் இழந்தாருக்கும், வாணிகம் போய் பொருள் இழந்தாருக்கும், உணவுக்கு ஆதாரமான செல்வத்தை இழந்தவருக்கும், உணவுக்கு ஆதாரமான செல்வத்தை இழந்தவருக்கும், கண் பார்வை இழந்தவர்களுக்கும் உதவி செய்பவர்கள் தம் கையில் எப்போதும் பொருள் வைத்து கொண்டிருப்பவர்களாகவே வாழ்வார்கள். எப்போதும் பொருள் வைத்து கொண்டிருப்பவர்களாகவே வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வியே சிறந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இடைவனப்பும் தோல் வனப்பும், என்னது இடைவனப்பும் தோல் வனப்பும், ஈடில் வனப்பும் நடைவனப்பும், நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. இடைவனப்பும் தோல் வனப்பும், ஈடில் வனப்பும் நடைவனப்பும், நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. இடை வனப்பு அப்படின்னா இடையினோட அழகோ, தோல் வனப்பும்னா தோளினுடைய அழகோ, ஈடில் வனப்பும் அப்படின்னா ஈடு இல்லாத வேறு அழகுகளோ, நடைவனப்பும் அப்படின்னா நடையோடைய அழகோ, நாணின் வனப்பும் அப்படின்னா நாணத்தினால் ஏற்படும் அழகோ, புடைசால் கழுத்தின் வனப்போ அப்படின்னா கழுத்தின் அழகான உண்மையான அழகோ அழகு ஆகாது. என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு அப்படின்னா என்னும் எழுத்தும் சேர்ந்தது தான் கல்வியினால் ஏற்படும் அழகே தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சாவது எளிது. அரிது என்ன அப்படின்னா சான்றாண்மை. சாவது எளிது, அரிது சான்றாண்மை. நல்லது மேவல் எளிது, அரிது மெய் போற்றல். ஆவதன்கண் சேரல் எளிது, நிலை அரிது. தெள்ளியராய் வேரல் எளிது, அரிது சொல். எளிய செயலுடைய அரிய செயல் சொல்லியிருக்காங்க. சாவது எளிது அப்படின்னா சாவது எளிது. அரிது என்ன அப்படின்னா சான்றாண்மை மேற்கொள்ளுதல் அரிது. சாவது எளிது, சான்றாண்மை மேற்கொள்ளல் அரிது. நல்லது மேவல் எளிது அப்படின்னா நல்லனவற்றை விரும்பி சேர்தல் எளிது, ஆனால் சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அப்படின்றது அரிது. ஆவதன் கண் சேரல் அரிது அப்படின்னா பயன்படும் இடங்களுக்கு செல்வது எளிது, பயன்படுபவராக நிற்றல் அரிது. தெளிவு அற்ற அறிவுடையவராக வெற்றி காணுதல் எளிது. தெளிவு பெற்ற அறிவு உடையவராக வெற்றி காணுதல் எளிது. சொன்ன சொல்லை காப்பாற்றுவது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகிழ்வுடன் வாழ்வதற்கான வழி சொல்லியிருக்காங்க. கடம்பட்டார் காப்பு இலார், கைத்து இல்லார் தம்கால், முடம்பட்டார் மூத்தார் மூப்பு இலார்க்கு, உடம்பட்டு உடையராய் இல்லுள் ஊனீத்து உண்பார் மண்மேல், படையராய் வாழ்வார் பயின்று.
கடன் பட்டார் அப்படின்னா கடன் பட்டவர்களுக்கும், காப்பு இல்லார் அப்படின்னா தம்மை காப்பவர் ஒருவரும் இல்லாதவர்களுக்கும். கடன் பட்டார்னா கடன் பட்டவர்களும், காப்பு இல்லார்னா தம்மை காப்பவர் ஒருவரும் இல்லாதவர்களுக்கும், கைத்து இல்லார் அப்படின்னா பொருள் இல்லாதவர்களுக்கும், தம்கால் அப்படின்னா தங்கால், முடம்பட்டார் அப்படின்னா முடம்பட்டவர்களுக்கும், மூத்தார்னா முதிர்ந்தவர்களுக்கும், மூப்பு இலார்க்கு உடம்பட்டு அப்படின்னா மூப்பு இல்லாதவர்களுக்குன்னா முதிர்ந்தவர்களுக்கும், பெற்றோர் முதலிய பெரியவர்கள் இல்லாதவர்களுக்கும், மனம் இயந்து அன்புடையவர்களாய் தம் வீட்டில் உணவு கொடுத்து உண்பவர் பூமியின் மீது 4 வகை படைகளையும் உடைய மன்னர்களாய் மனைவி மக்களுடன் கூடி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அன்பு உடையவருடைய குணங்கள் சொல்லியிருக்காங்க. சாதல், பொருள் கொடுத்தல், இன்சொல் புணர்வு உவத்தல், நோதல், பிரிவில் கவரலே, ஓதலின் அன்புடையார்க்கு உள்ளன 6 குணமுமாக மென்புடையார் வைத்தார் விரித்து. என்னன்னு சொல்லியிருக்காங்க. சாதல், பொருள் கொடுத்தல், இன்சொல் புணர்வு உவத்தல், நோதல், பிரிவு கவரலே, ஓதலின் அன்புடையார்க்கு உள்ளன 6 குணமுமாக மென்புடையார் வைத்தார் விரித்து. அன்பு உடையவருக்காக உயிரையும் கொடுத்தல், அன்பு உடையவருக்கு தன் பொருளையும் கொடுத்தல், இன்சொல் கூறல், அன்பு உடையவரோடு சேர்ந்திருந்து தலை விரும்புதல், அன்புடையவர் பிரியும்போது துன்புறுதல், அன்புடையவர் பிரிந்திருக்கும் போது கவலை கொள்ளுதல். இந்த 6 குணங்களும் அன்பு உடையவர்களுக்கு உண்டு என்று மென்மை உள்ளம் கொண்டவர் விரித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். எழுதில அன்பு உடையவர்களுக்கு உள்ள குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உயிரை கொடுத்தல், தன் பொருளை கொடுத்தல், இன்சொல் கூறல், அன்பு உடையவரோடு சேர்ந்திருத்தல், அன்பு உடையவரை பிரியும் போது துன்புறுதல், பிரிந்திருக்கும் போது கவலை கொள்ளுதல். இது 6 குணங்கள் தான் அன்பு உடையவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது யார் 4 வகை படைகளும் கொண்டு மன்னர்களாய் மனைவி மக்களுடன் கூடி இன்பமுடன் வாழ்வாங்க பூமியில் அப்படின்னா கடன் பட்டவர்களுக்கும், தம்மை காப்பவர் ஒருவரும் இல்லாதவர்களுக்கும், பொருள் இல்லாதவர்களுக்கும், முடம்பட்டவர்களுக்கும், முதிர்ந்தவர்களுக்கும், பெற்றோர் முதலிய பெரியவர்கள் இல்லாதவர்களுக்கும், தம் வீட்டில் உணவு கொடுத்து உண்பவர்கள் பூமியின் மீது 4 வகை படைகளுடன் மன்னர் மக்களாய் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எது அரிது, எது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. சாவது எளிது, சான்றாண்மை மேற்கொள்ளுதல் அரிது, நல்லவற்றை விரும்பி சேர்த்தல் எளிது, சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அரிது, பயன்படும் இடங்களுக்கு செல்வது எளிது, பயன்படுபவராக நிற்றல் அரிது, தெளிவு பெற்ற அறிவுடையவராக வெற்றி காணுதல் எளிது, சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அழகு? இடையோட அழகோ, தோளுடைய அழகோ, ஈடு இல்லாத வேறு அழகுகளோ, நடை அழகோ, நாணத்தினால் ஏற்படும் அழகோ, கழுத்துடைய அழகோ உண்மையான அழகு இல்லை. அதாவது கல்வியோட அழகு, எண்ணும் எழுத்தும் இதனுடைய அழகு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலையான செல்வத்திற்கான வழி எது அப்படின்னா அது தம் கையில் எப்போதும் பொருள் வைத்து கொண்டிருப்பவர்களாக வாழ்வார். யார் அப்படின்னா தாயை இழந்த குழந்தைக்கும், தலைவனை இழந்த பெண்டாட்டிக்கும், அதாவது ஊமைக்கும், வாணிகம் போய் பொருள் இழந்தார்க்கும், உணவுக்கு ஆதாரமான செல்வத்தை இழந்தவர்களுக்கும், கண் பார்வை இழந்தவர்களுக்கும் உதவி செய்பவர்கள் தம் கையில் எப்போதும் பொருள் வைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மன்னனுடைய செயல்கள் என்னென்ன அப்படின்னா பிறர்க்கு பணிந்தும், நல்வழியில் நடந்தும், மாண்புடைய சான்றோருடைய அறிவுரைகளை பின்பற்றியும், நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும், அதை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.